நேயர்களே, சீமானின் காவலாளி போலீசாரை துப்பாக்கியை காட்டி மிரட்டவில்லை என்று சீமானின் வழக்கறிஞர் பேட்டியளித்திருக்கிறார். அதனை நாம் தற்போது பார்க்கலாம். தற்காப்புக்காக பயன்படுத்துறதுக்காக வச்சிருந்த துப்பாக்கி அவர் வீட்டுக்கு வந்து வெடிகுண்டு மிரட்டல்லாம் வந்து பெட்ரோல் கொண்டு வீசுறதாக பல செய்திகள் வந்துட்டு இருக்கு. சம்பந்தமா அவர் ஒரு தற்காப்புக்காக வைக்கப்பட்ட துப்பாக்கி. அவர் துப்பாக்கியை வந்து தேவையற்ற முறையில் பயன்படுத்திவிட்டார் என்று பொய்யா ஒரு வழக்கு பதிவு பண்ண போறாங்க. அதுக்கான நடவடிக்கை எடுத்துட்டு இருக்காங்க. காவல் நிலையத்தில் இன்னைக்கு வந்து சீமானை ஆஜராக சொல்லி இன்னைக்கு அழைப்பனை கொடுத்துருந்தாங்க. ஆனா இன்னைக்கு அவரால் ஆஜராக முடியாது. நாங்கள் வழக்கறிஞர்கள்லாம் எல்லாரும் சேர்ந்து இன்னும் அவங்களுக்கு வந்து கடிதம் கொடுத்தாரு ஆஜராக. அது சம்பந்தமா இன்னைக்கு வந்து அழைப்பானையை அவங்க வீட்டிலே வந்து ஒட்டிட்டு போனாங்க. ஒட்டிட்டு போகும்போது அதை பார்த்துட்டு ஒரு தம்பி வந்து அதை கிழிச்சிருக்காரு. அதுக்காக போலீஸ் வந்து அத்துமீறி சீமான வீட்டில் அத்துமீறி உள்ள கவனிச்சு தாக்க முற்படும் போது அவன் தாக்கி துப்பாக்கியை வந்து கைப்பற்றாங்க. அவர் வந்து துப்பாக்கியை வந்து பயன்படுத்தவும் இல்லை, அதை வந்து அவர் மிரட்டவும் கிடையாது. ஆனா இப்போ மிரட்டினதால ஒரு புகாரம் வந்து சொல்றாங்க. இப்போ அவங்கள 2 பேரையும் காவல் நிலையத்தில் அழைச்சி வச்சிருக்காங்க. லைசன்ஸ் கண்ணு தான், அவருடைய தற்காப்புக்காக அவர் வச்சிருக்கிற கண்ணு தான். வசூல் பண்ணக்கூடாது, ஆனால் பண்ணியிருக்காங்க. காரணம் இது நான் காரணம் போலீசார துப்பாக்கி காட்டி மிரட்டினாராமா உங்களுக்கு? இல்ல துப்பாக்கியை காட்டி மிரட்டல் கையில வச்சு அதெல்லாம் மிரட்டல். அவர் இடுப்புல இருந்தது, இடுப்புல அவரை வழிகட்டாயமா வண்டியில ஏற்றும் போது அவர் இந்த மாதிரி துப்பாக்கி எடுத்து கொடுக்கும் போது அது வந்து பாதுகாப்புக்காக சீமான் வீட்டுல பாதுகாப்பு அதிகாரியா இருக்கிறாரு. இவரு அவருடைய பாதுகாப்பு, ஏன்னா அண்ணன் வீட்டுல பாதுகாப்பு இருக்கிறாரு. அவருடைய பாதுகாப்பு இங்க வந்து பெட்ரோல் குண்டுகள் வீசுறதாக ஒரு தகவல் எல்லாம் வருது. அதுக்காக அவருடைய பாதுகாப்பு, ஏன்னா இவர் வந்து பாதுகாப்பு ஒரு நபரா இருக்கிறதுனால அவருடைய பாதுகாப்பு வச்சிருக்காரு. சீமான் உட்பட இவரோட பாதுகாப்புக்கும் சேர்த்துக்காரு. சீமான் அவன் அண்ணனுக்காக, அண்ணன் இந்த ஊர்ல இல்ல, சீமான் அண்ணன் வீட்டுல இந்த மாதிரி குண்டுகள் வீசப்பட போகுதுன்றதுக்காக அவர் அந்த துப்பாக்கியை வச்சிருக்காரு. வந்து அதுமாரி உள்ள நுழைய தள்ளுமுள்ள நடக்குது. இவரை வந்து வலுக்கட்டாயமா ஜீப்ல ஏத்துறாங்க. ஏற்றும் போதுதான் அந்த துப்பாக்கி வந்து அவர் இடுப்புல தெரிய வருது. எடுத்துதான் கொடுக்குறாரு வழி. அவர் துப்பாக்கி காமிச்சு அவர் மிரட்டல். சீமான் அவர்கள் வீட்டுல இல்லைன்னு காவல்துறைக்கு தெரியும். அதன் பிறகு ஏன் காவல்துறை வீட்டுக்கு வந்தாங்க? என்ன காரணம்? அது நீங்க காவல்துறை அதாவது அவங்க வந்து அந்த நோட்டீஸ் கிழிச்சதுக்காக வர்றதாக தான் சொல்றாங்க. போலீஸ் காவல்துறையை வந்து ஒட்டும் போது கிழிக்கப்படலை. அந்த நோட்டீஸ் வந்து பிற்பாடு ஒட்டிட்டு போன பிறகு தகவல் தெரிஞ்ச பிறகுதான் அதை ரிமூவ் பண்றாங்க. அது என்ன செய்திங்கிறது தகவல் தெரிஞ்ச பிறகுதான் அதை ரிமூவ் பண்றாங்க. அதை ரிமூவ் பண்ணலாமா? சட்டப்படி அதை ரிமூவ் பண்ணலாம். அதாவது இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அதாவது நாங்க எங்களுக்கு அது தகவல் தெரிஞ்சிருச்சு. சீமான் அண்ணன் வந்து நாளைக்கு ஆஜராக வேண்டும் அப்படின்ற தகவல் நாங்க தெரிஞ்ச பிறகு அதை ரிமூவ் பண்றோம். இல்ல அதை கலந்து பேசிட்டு தான் அதை முடிவு பண்ணோம். நெருக்கடிகள் எதனால கொடுக்கப்படுன்னு நினைக்கிறேன்? அரசியல் காரணம், பியூர்லி அரசியல் காரணம். ஏன்னா அவர் வந்து தொடர்ச்சியாக இப்ப ஆளுங்கட்சியை எதிர்த்து அவர் அரசியல் செய்வதனால அவருக்கு அகேன்ஸ்டா இந்த மாதிரி தேவையற்ற செயல்கள் இப்போ காவல்துறையை ஏவி விடுறாங்க. எஃப்ஐஆர் 2 பேர் மேல போடப்பட்டிருக்கா இல்ல இந்த கன் வச்சு இதுவரை போடல. நீங்க அடுத்து என்ன சார் சட்ட ரீதியா என்ன பண்ண போறீங்க? இன்னைக்கே நீதிமன்றத்தில் நேர போறீங்களா? அதெல்லாம் போறோம். அவங்க ரிமைண்ட் பண்ணாங்கன்னா நாங்க பெயில் அப்ளிகேஷன் மூவ் பண்ணலாம் வச்சிருந்தாரு. சீமானை நாளை வலசரவாக்கம் காவல் நிலையத்தில் ஆஜராகுமாறு நீலாங்கரையில் உள்ள அவரது வீட்டில் காவல்துறையினர் சம்மன் ஓட்டினர். அப்போது அவரை அங்கு துப்பாக்கியுடன் நின்ற காவலாளி மிரட்டியதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இந்த நிலையில் காவலாளி துப்பாக்கியை காட்டி மிரட்டவில்லை என்று சீமானின் வழக்கறிஞர் பேட்டியளித்திருக்கிறார். அந்த காட்சியை பார்த்தோம். இது தொடர்பான மேலும் விவரங்களை பின்னர் வரக்கூடிய செய்தி தொகுப்பில் பார்க்கலாம்.